பிரைஸ் த லார்ட். இஸ்ரேலில் இருக்கிற எல்லா யெகோவா தேவனை வணங்கக்கூடிய ஆண்களும் எருசலேம் தேவாலயத்துக்கு ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படி வருஷத்தில் 3 முறை கடந்து சொல்வாங்க. அதாவது ஏப்ரல், ஜூன், அக்டோபர் ஆகிய மாதங்களிலே யெகோவா தேவனை வணங்குகின்ற இஸ்ரவேல் ஆண்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறது வழக்கமாக இருந்தது. அப்போது அந்த நேரத்தில் இஸ்ரவேலை சுற்றி உள்ள மற்ற நாடுகள், தேசங்கள்லாம் என்ன நினைப்பாங்களாம், இப்போ நம்ம இஸ்ரேல் மேலே போர் தொடுத்தோம்னா ஈஸியாக நம்ம அவங்களை கைப்பற்றிடலாம். ஏன்னா ஆண்களுடைய பலம் கம்மியாக இருக்கும். எல்லா ஆண்களும் அங்கே எருசலேம் தேவாலயத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ பெண்களும், குழந்தைகளும், விலங்குகளும், நிலங்களையும் நம்ம ஈஸியாக அபகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுதும் அவங்க தைரியமாக விட்டுட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார். நீங்கள் இந்த இஸ்ரேல் தேசத்திலிருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு 3 முறை கடந்து சொல்லும் பொழுதோ உங்களுடைய பொருட்கள் மேலே, உங்களுடைய ஜனங்கள் மேலே யாரும் கை போட முடியாது, யாரும் அவங்கள கைப்பற்ற முடியாது, நான் அவங்கள பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பார். அதை நம்பி போகிறாங்க. அதே போல தான் அவரை தேடுகிற யாவரையும் அவர் கனம் பண்ணுகிறார். மற்றவங்களுக்கு உதவி செய்தால் நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பார்.